இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க அடிக்கடி கோவில் போவீங்களா? ஆமா வருஷம் போவோம் தம்பி. ஆனா போன வருஷம் தான் போல. அப்படிங்களா அத்தை? உங்களுக்கு சொந்த ஊரே தேனி பக்கம் தானா? இல்ல மதுரை தான். குலதெய்வம் தான் அங்க. ஓ அப்படியா? சரிங்க அத்தை. நீ என்ன கிராஸ் டாக் பண்ணிட்டு இருக்க? என்ன மாமா தேனு கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இல்ல மாமா? இல்ல இல்ல இல்ல. தேனு அதான் ரொம்ப ட்ரை பண்றாருல, நீயும் ஏதாவது பேசு. சும்மா இருடி. நீ சும்மா வரன்னு தான் மாமா ஃபீல் பண்றாரு. ஏய் மீனாட்சி, கொஞ்ச நேரம் சும்மா இரு. அம்மா மீனாட்சி தாயே, இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும் தாயே. நான் உன்னதாம்மா நம்பி இருக்கேன். எப்படியாவது இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு வர நகையும் பணத்தையும் வச்சு அவரோட பிரச்சனையெல்லாம் தீர்த்தரணும். நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? அது நாங்க நீங்க பேசிட்டு இருக்காங்கல்ல. சரி சரி. ஐயோ சாப்பிட்டோம். மாப்ள என்ன ஆச்சு? தெரியல அத்தை. இதோ பாக்குறேன். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்னங்க, ஏதாச்சும் பிரச்சனையா? என்னாச்சு? அது என்னாச்சுன்னே தெரியல. நல்லாதான் ஓடிட்டு இருந்துச்சு. என்ன மாமா, உங்க வண்டி பிளேன் மாதிரி பறக்கும்னு சொன்னீங்க, இப்ப பேஷண்ட் மாதிரி படுத்துருச்சு. மீனாட்சி சும்மா இரு. அது என்னன்னு பாக்குறேன் அத்தை. சரிங்க மாப்ள, பாருங்க. ஜீவா, நீ போனீனா எனக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும்யா. உதவின்னு நெஞ்ச தொட்டுட்டியே, என்ன செய்ய? இப்ப செய்யாம இருக்க முடியாத. சரி, நான் போறேன். தேங்க்ஸ் மாப்ள. சார், டிரைவர் இருக்காப்ல, நான் வண்டி அனுப்புறேன். எனக்கு இந்த நம்பருக்கு லொகேஷன் மட்டும் அனுப்புறீங்களா? சரி ஓகே சார், நான் உடனே அனுப்புறேன் சார். கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க சார். ஓகே சார். ஹலோ ஹலோ சார், உங்களுக்கு அனுப்பிட்டேன். வந்துருச்சு சார். தேங்க்யூ சார். மாப்ள இந்தா, நான் உனக்கு லொகேஷன் அனுப்புறேன். பக்காவா வேலையை முடிச்சுட்டு வாயா. அந்த வெள்ளைக்கார எடுத்துக்கோ. சரிடா மாப்பிள்ள. பக்கத்துல யாரு? மதுனியா அது?
தேன் வீட்டில் எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போறாங்களாம். அதான் அவங்க கூட அப்படியே போலான்னு. ஓஹோ, அதுக்கு ஐயா டிரைவரா போறீங்களாக்கும்? ஏய், அவங்களும் நம்ம குடும்பம் தானடா, பத்திரமா பாத்துக்கணும்ல. மதினி குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போறேன்னு சொன்னான்ல. அப்ப இவன் தான் புக் பண்ணிருக்கானா? நம்ம அண்ணனுக்கும் மதினிக்கும் கார் ஓட்ட போறோம். சூப்பரு. இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தானே இவங்க எனக்கு தானே திருட்டு போச்சு. அப்படின்னா அந்த பொண்ணு நான் கவரிங் கூட போட்டுக்கிறேன். இப்போதைக்கு இதை மாத்தி புதுசா ஏதாவது நகை வாங்கி தேன்மொழிக்கு போட்டுடலாம் சார். அப்போ நீயே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்ட. அப்படிலாம் இல்ல அத்தை. ஏதோ எனக்கு தோணுனதை சொன்னேன், அவ்வளவுதான். இந்த வளையல என்கிட்ட கொடு. கல்யாணம் முடிகிற வரைக்கும் இது என்கிட்டே இருக்கட்டும். அத்தை, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். நாம கூட்டிட்டு வர்றவ ஒன்றும் பெரிய பணக்கார வீட்டிலேருந்து வரல, ராஜ பரம்பரையிலேருந்து வர்றவளும் இல்லை. ஒன்றும் இல்லாத குடும்பத்திலேருந்து தானே கொண்டு வரோம். அதுக்கான காரணமும் உனக்கு தெரியும். இப்பவே அவளுக்கு நகையை கொடுத்து அவளுக்கு ஆசையை காட்டணும்னு வை. வாசல் ஏறி வந்த உடனே வீடு யார் பேர்ல இருக்கு, இதுல எவ்வளவு சொத்து தேரும்னு கணக்கு போட ஆரம்பிச்சிருவாளுங்க. இல்ல அத்தை. ஏய், நீயும் வர வர சொந்தமா முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டல்ல. அப்படி இல்ல அத்தை. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. போதும், இருக்கிற மரியாதை போதும். இனிமே இத பத்தி நீ எதுவும் பேசாத. பொண்ணு வீட்டுல இத மாதிரி ஏதாவது செய்யறோன்னு வார்த்தையை விடாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.